ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் திவாரி தான். மனோஜ் திவாரி வந்து ஒரு யங்ஸ்டரா இந்தியன் டீமுக்குள்ள வந்தது வந்து தோனியோட பீரியட்ல தான் வந்தாரு. அப்புறம் பார்த்தா அவர் படிப்படியா இன்டர்நேஷனல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுக்கு அவர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, தோனி தான் வந்து என்ன டீம்ல எடுக்கல, என்ன வந்து பேக்கப் பண்ணல, எனக்கு சப்போர்ட் குடுக்கல அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2011ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு ஓடிஐல வந்து அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஆனா, அதுக்கப்புறம் அவரு 14 மேட்ச் உட்கார வைக்கப்பட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தோனி தான் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதேபோல அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நான் நல்ல பீக்ல இருக்கும்போது எனக்கு நெறைய சான்ஸஸ் குடுக்காம என்ன உட்கார வச்சது, இத மாரியான விஷயங்கள்னால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு. அதேபோல நான் ஒரு செஞ்சுரி அடிச்சும் நான் அடுத்தடுத்து உட்கார வைக்கப்பட்டது, என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல சுக்குநூறாக்கிடுச்சு. இந்த மாரியான நெறைய விஷயங்கள்னால தான் அடுத்து குடுத்த சான்ஸ்ல கூட என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதனால தான் என்னோட கிரிக்கெட் கரியர் வந்து பாழா போச்சு அப்படிங்கிற மாரி மனோஜ் திவாரி சொல்லியிருந்தாரு.